சார் இது வில்வ மாலைக்கு பின்னாடி ஒரு பெரிய அற்புதம் இருக்கு சார். இது வரைக்கும் நான் அதை எந்த நேர்காணலையும் சொல்லணும்னு தோணவும் கிடையாது. இதை நான் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேங்க சார். மேபி இறைவன் கருணை இப்போ பதிவு பண்ணிட்டு இருக்கு போல இருக்கு. சூரசம்காரம் அன்னைக்கு மட்டும் முருகப்பெருமான் சிவபெருமானா மாறுறாங்க சார். சிவபெருமானா மாறுறது மட்டும் இல்லாம எல்லா சக்தியுமே முருக சக்தியில அடங்குதுங்க சார். அந்த எல்லா சக்தியும் அடங்கினா சூரனார் வதம் பண்ணார். அப்போ நீ முருகனுக்கு வில்வம் வாங்கிட்டு போய் கொடு அப்படின்னாரு சார். அப்ப நான் எனக்கு தெரிஞ்ச பக்தி எனக்கு போது வில்வம் மூலமா வாங்கிட்டு போய் கொடுப்பேன். அப்புறம் ஒரு கட்டத்து மேல மாலையா கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அப்ப அந்த சாதா வில்வ மாலை மகா வில்வ மாலையா அப்படின்னு மகா வில்வம்னு ஒண்ணு இருக்குங்க சார். அது திருவண்ணாமலையா அதை சுற்றுற பகுதியில கிடைக்கும் சார். அப்ப மகா வில்வ மாலையா போடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாவே நான் அந்த சூரசம்காரம் அன்னைக்கு வில்வ மாலை போட்டுருங்க சார். அதுக்கப்புறம் அந்த முருகர் எல்லாம் பத்தி பேசுறதுக்கு அப்புறம் எனக்கு அந்த முருகர்கிட்ட ஒரு பூவை போட்டுட்டு திரும்ப வாங்கிட்டு போறது கஷ்டமா இருக்கும் சார். முருகர் கழுத்துல ஒரு மாலை போடுறோம் சார், அழகா இருக்கு, அற்புதமா இருக்கு. அது திரும்ப எனக்கு கொடுங்கன்னு வாங்கிட்டு போய் வீட்டுக்கு போறது ஒரு மாதிரி முருகர்ட்டு இருந்து பறிச்சு போற மாதிரி இருக்குன்னா அப்ப எது பண்ணாலும் 2 பண்ணுவாங்க சார். 2 ஏலக்காய் மாலை வாங்குவேன். எந்த மாலை போட்டாலும் 2 மாலையை போட்டு முருகர் மேல சாத்தி எனக்கு ஒண்ணு கொடுத்துருங்க, முருகருக்கு ஒண்ணு போட்டுருங்கன்ட்டு. அதே மாதிரி போன வருஷமும் 2 வில்வ மாலை சாத்துறப்போ பெரிய டாஸ்க்குங்க சார். நான் உணர முருகா உங்களுக்கு தெரியும் முருகா எப்போ எதை வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாலை நீ எப்போ கேட்குறியோ அப்ப நான் உள்ள இருந்து கொடுக்குறோம்னு உட்காந்துட்டே இருக்கேன். அதே மாதிரி மாலை வருது, உள்ள போகுதுங்க சார். இந்த வாட்டியும் அதே மாதிரி மாலை உள்ள போல அதை மீறி நான் வெளியில நின்றுட்டு இருக்கேங்க சார். காரணம் என்னன்னா இந்த முன்ன மாதிரி தள்ளிட்டு இடிச்சுட்டு என்னால போய் பாக்குற அந்த மனநிலை மாறிடுச்சுங்க சார். ஒரு படம் ஒண்ணு பார்த்தேங்க சார். என் மனசுல இருந்த கேள்விக்கு அந்த படத்துல ஒரு காட்சி பதில் கிடைச்சுங்க சார். நான் ஒரு வாட்டி முட்டி வெளியில கால் நீட்டி உட்காந்தேங்க சார். அப்போ சொன்னாரு கோயில கால் நீட்டி உட்காருங்களே தெய்வம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். நான் சொன்னேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மடிச்சு வச்சிட்டேங்க சார். இதே சீனு காரைக்கால் அம்மையோட அவ்வையாரோ தெரியல, அம்மா சிவபெருமான் முன்னாடி கால் நீட்டி உட்காருவாங்க சார். கால் நீட்டி உட்காந்து அங்க ஐயர் வருவாரு, ஏமா சாமி முன்னாடி கால் நீட்டி உட்காரியா உனக்கு எதுவும் இருக்கா அப்படின்னு உடனே அப்படிங்களா சரிங்க அப்ப சாமி இல்லாத இடம் சொல்லு நான் அந்த பக்கம் கால் நீட்டுறேன். அவையார் சாமி இல்லாத இடமா சொல்லு நான் கால் நீட்டி உட்காருன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியாது. இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்காருங்க சார். தூணிலையும் இருக்காரு, துரும்பிலும் இருக்காரு. அப்போ நான் நம்மளுக்கு உள்ள அடிச்சு புடிச்சுதான் போய் முருகப்பெருமான வடப்பள்ளி ஆண்டவரை பார்க்கணுன்ற சூழ்நிலையில நம்ம இருக்கிறதுக்கு முருகர் காட்சி கொடுப்பாரு, யார் மூலியமா கொடுப்பாரு. நான் ஒவ்வொரு தடவை ஒரு விஷயத்த பார்த்து நான் சொல்றேங்க சார். மீனாட்சி அம்மன் கிட்ட வேல் வாங்குறப்போ வடப்பள்ளி ஆண்டவர் வேல் வாங்குறப்போ ஒரு புறா பறக்கும். அதே மாதிரி நான் என் பக்கத்துல போலீஸ்கார்ட்ட சொல்றேன், கூட ஒரு அரசியல் நண்பர் இருக்காரு, பாருங்க இங்க ஒரு புறா பறக்கும். கரெக்டா வேல் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம்ட்டு அந்த இடத்துல புறாவும் இல்ல. நான் வருஷம் பாக்குறேன் சார், ஒரு 3-4 வருஷமா பாக்குறேன். கரெக்டா அதே மாதிரி புறா வேல் வாங்கி கொடுத்தனே அந்த புறா பறந்துச்சு. நான் இதுதான் தெய்வ சக்தி. எல்லா இடத்துலயும் அண்ணா சுவாமி, ரத்னசுவாமி, பாகிலிக்கு தம்பி ராமசாமிகள் 3 பேருமே இந்த வழி நடத்திருக்காங்க சார். வடப்பள்ளி ஆண்டவரை அருபமாவும் உருவமாவும் நீங்க கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அந்த 3 சித்தர்கள் உண்மையிலே ஆக்கமறை நேர்ந்திருக்காங்க சார் வடப்பள்ளி ஆண்டவர் கோவில்ல. அவங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க சார். ஒரு பூனையில இருக்காங்க. நான் இப்பெல்லாம் பக்தி நிலை இருக்குல்ல சார், அப்ப முன்னாடி இந்த பக்தி நான் மாயாஜலமா இறைவனை பார்ப்பேன். ஒரு தெய்வம் தபால் வானத்துல இருந்து வருவாரு, யார் மூலயமா வர தாண்டி வேலோட முருகர் வரல. அப்ப இருக்கும்போது அந்த கோவில நைட்டு வேலை செய்யறவங்க கேட்பேன், நீங்க நைட்டு முருகனை பாத்துறீங்களா, முருகர் வருவாரன்றப்ப அவங்க சொல்லலாம் பூனை உருவத்துல நாங்க பாத்துருக்கோம், நிறைய அற்புதங்கள் சொல்லுவாங்க சார். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த பேட்டிலாம் கொடுத்துருந்ததுக்கு அப்புறம் இந்த பேர் இந்த சம்பந்தப்பட்ட புகழ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் நம்மள பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் ஒரு குறுக்கோயில போனா கூட என்ன முருகனை பத்தி பேசினாலே குறுக்கோயில போறான்னு சொல்லிடான்னு சொல்லிட்டு எப்பா நீங்க கேட்ட திறந்தா ஓகே நான் சாமி பார்க்க வேணாம், இல்லைன்னா எவ்வளவு நாள் நிக்கிறேன் அப்படின்னு இருக்கு சார். மாலையை மட்டும் உள்ள கொடுத்து அமிச்சிட்டேன். மாலை போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு தெரியல, என் மனசுல ஓட்டே இருக்கு. அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. மாலை இப்ப போனாதான் போய் சேருன்ட்டு சரி முருகா உனக்கு எப்போ எதை வாங்கணுமோ தெரியும். அப்புறம் திடீர்னு ஒருத்தர் வந்தாரு, கதவு திறந்தா உள்ள கூப்பிட்டாரு. என்ன போய் என் கையில எடுத்து ஐயப்பன் சார்னு ஒருத்தர் இருக்காருங்க சார், அவர்கிட்ட இந்த மாலையை கொடுக்குறேன். திறக்கிறதுக்கு 2 செகண்டுக்கு முன்னாடி இந்த மாலை உள்ள போது முருகர் அந்த ஒரு மாலை மட்டும்தான் பெரிய மாலையா முருகர் இருந்தாரு. அன்னைக்கு சூரசம்காரம் அன்னைக்கு வில்வ மாலையோட தான் இருந்தாரு சார் முருகர். அருமை சார். இது ஒரு பெரிய அதிசயம் சார். இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க சூரசம்காரம் அன்னைக்கு முடிஞ்சால் உங்களுக்கு வில்வத்தால முருகப்பெருமானுக்கு போய் ஒரு அர்ச்சனையோ இல்ல வில்வ மாலையோ இல்ல வில்வம் இலைகளோ எடுத்துட்டு போய் முருகப்பெருமான் கொடுங்க சார். ஏன்னா நீ ஒரு நாள் எல்லா சக்தியும் முருகருக்குள்ள அடக்கமாவதுதான் ஒரு ஐதீகம் சொல்றாரு சார் என் குருநாதர். அருமை. இதுதான் வில்வ மாலைக்கு ஒரு பெரிய ரகசியம் சார்.